கெண்டைக்கால் இழுத்து பிடிச்சிக்கிச்சு, நடக்கவே முடியாது, நிற்கவே முடியாது, அப்படி வலிக்கும். வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் பெரும்பாலானவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லுவார்கள். இதற்கு ஒரு எளிய தீர்வு என்னன்னா, இந்த 3 நேரத்திலும் ஒரு 400 மில்லி தண்ணீர் குடித்தால் ஒரு நாளைக்கு 1200 மில்லி தண்ணீர் குடிச்சிடணும். குறைந்தபட்ச தண்ணீர் நம் உடலுக்கு தேவை. அது தண்ணீர் சரியாக குடிக்கவில்லை என்றால் பிராமி என்கிற இந்த கேப்சூலை காலையில் 1, மதியம் 1, இரவு 1, இந்த கிராம்ப் என்பது இல்லாமல் போய்விடும். ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், டென்ஷன், ஆன்சைட்டி, நியூரோசிஸ் போயிடும், ஒரு பதட்டம், பரபரப்பு போயிடும், மைண்டு அப்படி ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அஸ்வகந்தி மூலிகையினுடைய கஷாயம், இந்த கஷாயத்தை காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கை கால் நரம்பு இழுத்து பிடிக்கிறது, ஒரு மாதிரி வலி கொடுக்கறது, மறுத்து போகிறது, இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இழுத்து இழுத்து நரம்பு பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, சித்தர்கள் என்ன மாதிரி வாழ்வியல் முறைகள் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். காஸ்மோ ஹெல்த் ஊடக நேயர்களே, உலக தமிழ் அறிவாளிகளே, இந்த காஸ்மோ ஹெல்த் யூடியூப் ஊடகத்தின் வழியாக தொடர்ந்து பல மருத்துவ செய்திகளை உங்களுக்கு அனுப்புவதிலே கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல கேள்வியை இந்த தருணத்திலே எழுப்பினார்கள். குறிப்பாக கோடை காலம், குளிர்காலம் என்று வேறுபாடு இல்லாமல் இந்த காலில் கிராம்ப் பெரும்பாலும் வருவது எங்கன்னா, காலில் விரலை இழுத்து பிடிச்சிக்கிச்சு, கெண்டைக்கால் இழுத்து பிடிச்சிக்கிச்சு, நடக்கவே முடியாது, நிற்கவே முடியாது, அப்படி வலிக்கும். இது வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் பெரும்பாலானவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லுவார்கள். இதற்கு ஒரு எளிய தீர்வு என்னன்னா, நிறைய தண்ணீர் குடித்தல். நிறைய சித்தர்கள் சொல்லுவது என்னன்னா, நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவியல் சொல்லும். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? காணாமல் கோணாமல் கண்டு குடி என்று சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீர் குடிப்பதற்கு கூட நேரத்தை வகுத்து எவ்வளவு குடிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு நீதி சித்தர் இலக்கியத்தில் தான் இருக்கிறது. அகத்திய பெருமான் சொல்லுகிறார், காணாமல் கோணாமல் கண்டு குடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையில் எழுந்தவுடன் கதிரவனை கண்டும் காணாமல் இருக்கிற நேரம் காணாமல். அதிகாலை எழுந்திருக்கும் போது எப்போ எழுந்திருக்கிறோம் அப்போ. கோணாமல் 12 மணி கதிரவன் அடி சாய்வதற்கு முன்னால். கண்டும் காணாமல் இருக்கிற மாலைப்பொழுது. இந்த 3 நேரத்திலும் ஒரு 400 மில்லி தண்ணீர் குடித்தால் ஒரு நாளைக்கு 1200 மில்லி தண்ணீர் குடிச்சிடணும். குறைந்தபட்ச தண்ணீர் நம் உடலுக்கு தேவை. அது தண்ணீர் சரியாக குடிக்கவில்லை என்றாலே இந்த கிராம்ப் வரும். ஒன்று. இன்னொன்று, நிறைய புரதச்சத்துள்ள இந்த புரோட்டீன் சத்து குறைவாக இருந்தாலும் கிராம்ப் வரும். பி வைட்டமின் டெஃபிஷியன்சினாலையும் கிராம்ப் வரும். இந்த கிராம்புக்கு எளிய மருத்துவம் அப்போ என்னன்னா, கிராம்ப் துடிக்கிற போது அதை பிடித்து நசுக்கி விட்டால் கிராம்ப் போயிடும். ரொம்ப சிம்பிள். ஒரு மசாஜ் மாதிரி. மசாஜ் எண்ணெய் தடவை பண்ணவில்லை, கையில் சும்மா பிடிச்சு விட்டாலே போயிடும். அதே மாதிரி கால் விரல் இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க, மடக்க முடியாமல் பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை, அந்த கால் இப்படி இருக்கு, இப்படி நிமித்தி இப்படி மடக்கி ஒரு 2, 3 எண்ணிக்கை வரையில் வைத்திருந்து திரும்ப நிமித்தி திரும்ப மடக்கி கொடுத்தால் அந்த கிராம்பு போயிடும். சரி, இதெல்லாம் கிராம்பு வராமல் இருப்பதற்கு வாழ்வியலில் பின்பற்றுகிற முறைகள். கிராம்பே வராமல் இருப்பதற்கு சித்தர்கள் மருத்துவம் கண்டிருக்கிறார்கள். அதை பிராமி என்று அதை சொல்லலாம். எப்படின்னா, பிரம்மி என்று ஒரு மூலிகை இருக்கிறது.
அதை ஆங்கிலத்திலே பாக்கோப்பா முனீரி என்று சொல்வார்கள். பிரம்மி, வல்லாரை, தூதுவளை, அரிசி திப்பிலி, இந்த மூலிகைகளுக்கெல்லாம் இந்த கிராம்பை கண்டிக்கிற வல்லமை உண்டு. இப்போ என்ன செய்யலாம், எப்படி தயாரிக்கலாம்? வல்லாரை இருக்கு பாருங்க, வல்லாரையை கொண்டு வந்து இடித்து லேசாக தண்ணீர் தெளித்து சாறு எடுத்து அந்த சாறை அரிசி திப்பிலி அதில் கொட்டி மூழ்க வைத்து அது வெயிலில் வைத்து உலர்த்த வேண்டியது. திரும்ப எடுத்து திரும்ப வல்லாருடைய சாறை எடுத்து அதை வெயிலில் வைத்து அரிசி திப்பிலியை உலர்த்த வேண்டியது. இப்படி 7 முறை அரிசி திப்பிலியை வல்லாரை சாற்றில் பாவனை செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் மருந்து செய்கிறோன்னா அதெல்லாம் தவறாமல் செய்கிறோம். அதனால தான் இந்த மருந்துகள் தோற்பதில்லை. சித்தர்கள் சொன்ன சொல்லு பிழைக்கக்கூடாது, பிழை ஆகக்கூடாதுன்னா அவர்கள் சொன்ன முறைகள் 100% கையாளப்பட வேண்டும். அப்படி வல்லாரினுடைய சாற்றிலே பாவனை செய்யப்பட்ட, மூழ்கி காய வைத்து எடுக்கப்பட்ட அந்த அரிசி திப்பிலியை சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு 3 விரலால் எடுத்தால் எவ்வளவு வரும், திரிகடிகம் என்று திரிகடி என்று அதை அளவு சொல்லும். அதை எடுத்து தேனில் குழைத்து தினம் 2 வேளை காலை மாலை சாப்பிட்டு வந்தாலே அந்த கால் கிராம்பு பிடிக்கிறது போயிடும். உணவுக்கு முன்னையா உணவுக்கு அப்புறம்? உணவுக்கு முன் சாப்பிடலாம், ஒரு 15 நிமிடமாவது முன்னாடி சாப்பிடணும். ஒருவேளை உணவு உண்டு விட்டு இருந்தால் ஒரு 30 நிமிடம் கழித்து சாப்பிடலாம். உணவோடு சேர்த்து சாப்பிடாமல் இருந்தால் சரி. இது ஒரு எளிய தயாரிப்பு. இன்னொன்று, ஒரு தயாரிப்பையே நான் சொல்லுகிறேன். பிராமி என்கின்ற பெயரில் நான் ஒரு தயாரிப்பை செய்திருக்கிறேன். அதில் என்ன இருக்கிறதுன்னா, வல்லாரை, பிரம்மி, தூதுவளை, அரிசி திப்பிலி, விஷ்ணுகிரந்தி என்ற 5 மூலிகைகள். 5 மூலிகைகளுமே நரம்பு மண்டலத்துக்கு வலுவூட்டுகிற மூலிகைகள். இது நினைவாற்றலையும் மேலோக்கி செய்யும், நரம்பு சம்பந்தமான மற்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும், இந்த கிராம்பையும் சரி செய்யும். ஓகே, இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த டிப்ரெஷன், தூக்கமின்மை அதுக்கு உதவி பண்ணுமா சார் இது? அதுக்கு தான் மிக முக்கியமா இது உதவி பண்ணும். என்னன்னா, உறக்கமின்மை, உறங்குகிற போது ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப், படுத்துட்டு இருப்பாங்க, பட் டிஸ்டர்ப்டு ஸ்லீப், கனவா வந்துகிட்டு இருக்கும். காலையில் எழுந்தால் ஒரு கனவும் நினைவில் இருக்காது, ஆனால் தூங்குற மாதிரியே இருக்காது, படுத்து தூங்கி இருப்பார்கள், காலையில் எழுந்து தூக்கமே வரல என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஹெட்டேக்கு, கடுமையான தலைவலி, டென்ஷன் ஹெட்டேக்கு, இது மாதிரி மெமரி லாஸு, அதாவது டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மக்கள் நிறைய மறதிக்கு ஆளாவார்கள். இப்போவே நாம் ஒரு 60 வயதுக்கு மேலே போயிட்டால் வச்சு எடுத்த மறந்துடுவாங்க. இன்னும் 70-80 வயதில் இருக்கிற போது நிறைய பேர் அந்த மறதியில் அவதி வருவார். டிமென்ஷியா என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்ஷிமேர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சோனிசம், இப்படி நரம்புகள் சார்ந்து வருகிற பிணிகளுக்கும் துணை மருந்தாக இன்னும் பல மருந்துகளை கொடுப்போம். ஆனால் அதில் குறிப்பாக அந்த பிராமியை பயன்படுத்துவோம். இதுக்கு இந்த ஒற்றை தலைவலி மைக்ரேனுக்கும் இது கேட்குமா? தாராளமாக கேட்கும். மைக்ரேனுக்கு பிராமி இஸ் த பெஸ்ட் மெடிசன். அது எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த பிராமி என்கின்ற கேப்சூலை ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நான் சொல்கிறேன், எல்லாரும் தயாரிக்கலாம், இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. நான் சொன்ன பாருங்கள், இந்த மூலிகைகள் வல்லாரை, பிரம்மி, தூதுவளை, அரிசி திப்பிலி, விஷகிரந்தி, இந்த 5 மூலிகையும் கொண்டு வந்து நிழலிலே உலர்த்தி சம அளவு எடுத்து அரைத்து, மிக்சியில் அரைத்தோ அல்லது மெஷினில் அரைத்தோ சூரணம், பவுடர் சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அதை தேனில் குழைத்து, சர்க்கரை வியாதி இல்லைன்னா தேனில் குழைச்சி சாப்பிடலாம். ஒருவேளை அவங்களுக்கு சர்க்கரை பிணி இருக்குமானால் இப்போ வெந்நீரில் சேர்த்து, அது இந்த பச்சை தண்ணியில் குடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, வெந்நீரில் சேர்த்து இதை பருகி கொண்டு வந்தால் எவ்வளவு, ஒரு 1/4 தேக்கரண்டியிலேருந்து 1/2 தேக்கரண்டி அளவு தினம் எடுத்தால் போகிறோம். 3 வேளையும் எடுக்கலாம், உணவுக்கு முன்னும் எடுக்கலாம், பின்னும் எடுக்கலாம், நான் சொன்ன இடைவெளியோட அப்படி எடுக்கலாம். இல்லை, உணவுக்கு முன் எடுப்பது சிறந்தது. இந்த சூரணமாகவும் எடுக்கலாம். அதே சூரணத்தை இப்போ என்னென்னா, இப்போ நான் சொல்லுகிற பல மூலிகைகள் விஷகிரந்தின்னு சொல்கிறேன், பல பேருக்கு தெரிவதில்லை. அதுதான் பிரச்சனை. கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், அவர்களால் இதை செய்யவும் முடியும். அதனால தான் நம்ம இதை 2 வகையாக பிரித்து சொல்கிறோம். செய்ய முடிபவர்கள் செய்து எடுத்துக்கொள்ளட்டும். இப்போ நகரத்தில் இருப்பவர்கள் இந்த மூலிகைகள்லாம் தெரியாது. மருந்து கடையில் போய் கேட்டால் அவர்கள் கொடுக்குற மூலிகை அந்த மூலிகை தானே என்று நம்மளால் அடையாளம் காண முடியாது. இந்த பல சிக்கல் இருக்கிறது. அப்போது அதனால தான் அது கிடைக்கவும் செய்திருக்கிறேன். சித்தர்கள் சொன்னது மக்களை சென்று அடைய வேண்டும். அவர்களாக தயாரித்தாலும் சரி, தரமாக தயாரிக்கப்பட்டு கிடைத்தாலும் சரி, அது மக்களை சென்றடைய வேண்டும். அப்போ தான் சித்தர்களுடைய பெருமை மக்களுக்கு புரியும். இப்போ அந்த வகையில் இந்த பிராமி என்கிற இந்த கேப்சூலை காலையில் 1, மதியம் 1, இரவு 1
அந்த கிராம்ப் என்பது இல்லாமல் போய்விடும். ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். டென்ஷன், ஆன்சைட்டி, நியூரோசிஸ் போயிடும். ஒரு பதட்டம், பரபரப்பு போயிடும். மைண்ட் அப்படி ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த தன்வந்திரி என்ற ஒரு சித்தம் தான் இந்த பிரம்மியையும் இந்த வல்லாரையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு தத்துவத்தை உலகுக்கு கொடுத்தவன் தன்வந்திரி என்கின்ற சித்தன். அவரை பின்பற்றி தான் நான் இந்த ஃபார்முலாவை உருவாக்கினேன். அப்போது பிரெயின் சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான எல்லா வகையான பிணிகளுக்கும் ஒரு நல்ல எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு சார். இப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனை, இல்ல மைக்ரேன் மாதிரி இந்த கை கால் நரம்பு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த மூலிகையை எடுக்கலாம் நீங்க சொன்னீங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இதை எடுத்துக்கலாமா? யார் வேணாலும் எடுக்கலாம். வராமல் தடுக்க விரும்புவர்களும் எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் எப்போ பார்த்தா குறிப்பாக பாருங்க, இந்த கால் கை கிராம்ப் என்பது யாருக்கு பெரும்பாலும் வரும்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பவர்களுக்கு தான் பெரும்பாலும் வரும். அப்போது இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிட்டு டென்ஷன், ஆன்சைட்டி ரிலீவ் ஆனாலே பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த நிலையில இருந்து நம்ம விடுபட்டு விடலாம். ஓகே. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டவுட் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சித்த மருந்துகள் நாங்கள் எடுத்துக்கிறோம், இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது சேர்த்து எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. இன்னொன்று, நாங்கள் மது அருந்துற பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி நேரங்களில் இந்த மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்ற சந்தேகமும் கேட்குறாங்க சார். பொதுவாக இந்த 2 கேள்விகள் ரொம்ப பெர்டினன்ட், ரெலவெண்ட் கொஷின்ஸ். வேறு பிணிகளுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் போது சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாமா? சித்த மருந்துகள் மூலிகைகளினால் தயாரிக்கப்படுபவைகள் பெரும்பாலும். சில நேரங்களில் சில தாது உப்புக்கள் சேர்ந்திருக்கும். ஒருத்தர் ப்ரெஷருக்கு ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் தாராளமாக சித்த மருந்துகளை அந்த ப்ரெஷருக்கு எடுத்துக்கிற மருந்தோடு கூட எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார், அப்போது இதை எடுத்துக்கொள்ளலாம். வேறு பிணிகளுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகை மருந்துகளை அவர்கள் சொன்ன முறைப்படி தயாரிக்கப்பட்டு இருக்குமே ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது. எந்த வகையான பிரச்சனை அதில் வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்னொரு கேள்வி, சித்தர்கள் இந்த மருந்துகளை எல்லாம் உருவாக்கிய போதே ஹெல்த் பேஸ்டா, ஹோலிஸ்டிக் ஹெல்த், ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி இந்த மூலிகைகள் உதவும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த வகையில இது தொந்தரவு கொடுக்காது. மது அருந்துபவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், போதை மருந்துகளை பயன்படுத்துபவர்கள், இவர்கள் இந்த மூலிகைகள் தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஆகும்னா மருந்தினுடைய வீரியம் குறைந்து போயிடும். ரிசல்ட் மிக 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 குறைந்து போயிடும், கம்மியாக போயிடும். அதனால்தான் சித்தர்கள் சொல்லுகிற போல சொல்லுவார்கள், மருந்தை முறித்து விடும் வாயும் வறட்சி உறும், பொருந்து பலகீனம் சேர்க்கும், பித்தமுண்டாக்கும், விந்து அழிக்கும், புகையிலையை கண்டாலும் ஆகாது கான் என்று ஒரு பாடலை இதற்கு எழுதியிருக்கு. புகையிலே அது முகத்தில் கூட முடிக்காதரா, அது விந்தை முதல்ல அழித்து விடும், ஆண்மையை நாசம் பண்ணிடும். என்ன அதனால புகையிலை பல வகையான சேதங்களை முதல் இண்டிகேட்டர் மருந்தை முறித்து விடும். முதல்ல மருந்துக்கு எஃபெக்ட் எல்லாம் பண்ணிடும். வாயும் வறட்சி வரும், வாய் காஞ்சி போயிடுச்சு, நான் காஞ்சி போச்சுன்னா மருந்தை முறித்து விடும், வாயும் வறட்சி வரும், பொருந்து பலகீனம் சேர்க்கும், பொருந்து பித்தம் உண்டாக்கும், பித்தத்தை அதிகப்படுத்தும், பலகீனத்தை சேர்க்கும், விந்து அழிக்கும். அதனால புகையிலைய வேணான்னு சொல்லுவார். இப்போ புகைப்பழக்கம் உள்ளவர்கள், இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்க, இந்த மருந்துகள்லாம் புகைப்பழக்கம் உள்ளவர்கள், மது அருந்துபவர்கள் இதை எடுக்கக்கூடாது, யாருமே எடுக்க முடியாத நிலை உருவாகிடுச்சு இப்போ. அதனால் அந்த பழக்கம் உள்ளவர்கள் இந்த மருந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறப்போ அந்த பலனுடைய அளவு குறையுமோ தவிர எந்த ரியாக்ஷன் சைடு எஃபெக்டும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு வெளிப்பூச்சா ஏதாவது மருந்து முறைகள் இருக்கா, இல்லை வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கா? அதுக்கு வெளிப்பூச்சா வீட்டு வைத்தியம்னு பார்த்தோம்னா தூதுவளை இலைச்சாறு, இந்த தூதுவளை இலைச்சாறு லேசாக சூடு பண்ணி கிராம்ப் வருகிற பகுதியில் தேய்த்து வந்தால் இந்த நரம்பு பிடிப்பதை அது அகற்றுவதற்கு உதவும். அதே மாதிரி அஸ்வகந்தி என்று ஒரு மூலிகை இருக்குது. இந்த அஸ்வகந்தி மூலிகையினுடைய கஷாயம், இந்த கஷாயத்தை இந்த பிடிப்புள்ள இடங்களில் போட்டு தேய்த்தால் இந்த பிடிப்பை அகற்றிவிடும். எண்ணெயிலே பல தைலங்கள் இருக்கின்றன, சித்த மருத்துவத்தில் இருக்கிற தைலம். பொதுவாக எந்த எண்ணெய்க்குமே, நல்லெண்ணெய்க்கு குறிப்பாக இந்த கிராம்ப் இருக்கிற இடத்துல தேய்க்கிற போது இந்த கிராம்பை ரிலீவ் பண்ணி கொடுக்கும். இப்படி பயன்படுத்தலாம்.
வராமல் தடுத்து கொண்டு அது இல்லாமலே இருக்கணும்னு சொன்னா பிராமி தான் ஒரே மருந்து. பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே. இது தொடர்ந்து எவ்வளவு நாள் எடுக்கணும்? அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா சார்? சில மாதங்கள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அது திடீர்னு ஒரு நாள்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால சளி மாதிரி வந்த நோய் அல்ல. நெடுநாளாக உடலுக்குள் ஊறி நரம்பில் ஏற்பட்ட பாதகம் பாதிப்பினாலே வருவது. அதனால அதை ஒரு 4-5 மாதங்கள் எடுக்க வேண்டும். நல்லா போச்சுன்னு உடனே விட்டுடக்கூடாது. கொஞ்ச நாள் எடுத்தோம்னா இந்த நரம்பு சத்து பழைய நிலைக்கு வந்த உடனே அதை நிறுத்திக்கலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக இந்த கை கால் நரம்பு இழுத்து பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, சித்தர்கள் என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வணக்கம். நன்றி.